ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர் மியூசிக் பயன்படுத்துறது. அதாவது பெரிய பெரிய யூடியூபர்கள்லாம் வேற மூவியில் உள்ள சாங் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களே எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா என்சிஎஸ் மியூசிக், நான் காப்பிரைட் சவுண்ட், அந்த யூடியூப்ல இருக்க ஃப்ரீ மியூசிக் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அது பயன்படுத்தினா ஸ்ட்ரைக் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பரும் கேட்டிருந்தாரு. அது எப்படி ஸ்ட்ரைக் வராமல் பயன்படுத்துறது அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தமிழில் நான் காப்பிரைட் மியூசிக்னு தமிழ்லேயே இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தலாமா, தமிழ் சாங்ஸ் எல்லாம் இருக்கு, தமிழ் பிஜிஎம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேனல்லாம் இருக்கு, அதை பயன்படுத்தலாமா, இந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ட்ரீம்ஸ் பியூட்டி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ். சேனலோட பேர் பியூட்டி சம்மந்தமாக, மேக்கப் சம்மந்தமாக டிப்ஸு, ஏகப்பட்ட வீடியோக்கள் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பிரைடல் மேக்கப் உங்களுக்கு தேவைப்படுது, பிரைடல் மேக்கப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை பிரைடல் மேக்கப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க சேனலில் ஜிமெயில் ஐடி இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைடல் மேக்கப் செஞ்சு விடுவாங்க. இவங்க ட்ரீம்ஸ் பியூட்டி பார்லர் அப்படின்ட்டு, ட்ரீம்ஸ் பியூட்டி பார்லர்னு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் மியூசிக் எல்லாம் பயன்படுத்துறாங்களே, தமிழில் வர சாங்கு, தமிழில் வர பிஜிஎம், ட்ரெய்லரில் வர பிஜிஎம், இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு காப்பிரைட் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஏன் வரல அப்படின்னா அவங்கெல்லாம் எம்சிஎன் நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வராது. எம்சிஎன் நெட்ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அது மாதிரி ஒரு சில படத்தோட சாங்கு, மூவி ட்ரெய்லர் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருத்தவங்க எம்சிஎன் நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அபவுட் பேஜ், அந்த சேனலோட அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா அவர் டிஜிட்டல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. டிஜிட்டல் பார்ட்னர் அப்படி இல்லாட்டி அவங்க எந்த எம்சிஎனில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் அபவுட் பேஜில் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா பெரிய சேனல் எந்தெந்த சேனல்லாம் மியூசிக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட அபவுட் பேஜை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அப்படி தான் பெரிய பெரிய சேனல்லாம் அடுத்த தமிழ் சாங்கோட சாங்கு, மூவி கிளிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தமிழ்லேயே நான் காப்பிரைட் சவுண்டு மியூசிக் அப்படின்னு தமிழில் சேனல்கள்லாம் இருக்குது, அதில் உள்ள சாங்கெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி சேனல்லாம்னா, இப்போ ஒரு சாங், ஒரு மூவி சாங் இருக்குது, அதை பிஜிஎம்மாக அவங்களே மியூசிக் ஓனாக கிரியேட் பண்ணி, அதாவது அது இருக்கிற அந்த ஸ்பீடை விட, ஒரு ஒரிஜினல் சாங் இருக்கிற ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்லோவாக மியூசிக் கிரியேட் பண்ணி, இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணி விடுறாங்க. கண்டிப்பாக 100% காப்பிரைட் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பயன்படுத்துகிறதா இருந்தால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் காப்பிரைட்டு கிளைமோ ஸ்ட்ரைக்கு இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் அந்தளவுக்கு இன்னும் ஒர்த்தபுளாக வரல. தமிழ் சாங்ஸ் ஃப்ரீ மியூசிக்காக பயன்படுத்துறதுக்கான சேனல்கள் அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இல்லை. ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது கிளைம் வரதுக்கு, ஸ்ட்ரைக் வரதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க தமிழில் உள்ளது. அது இல்லாமல் என்சிஎஸ் மியூசிக் அது பயன்படுத்தலாமா அப்படின்னா அது பயன்படுத்துறது தப்பு கிடையாது. அவங்க கிரெடிட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்க சொல்லியிருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். அதை கண்டிப்பாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், ஒரு கமா மார்க்கு கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், ஒரு எழுத்து கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிரெடிட் கோஸ் டு அப்படின்னு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ இஷ்யூவோ வராது. அதை ஒரு மாற்றி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான இஷ்யூ வரும். ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ். நன்றி.